புதுசா Pixel 7 வந்திருக்குங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 11R கிடைக்குது. அதோட கம்மி விலையா உங்களுக்கு வந்து Samsung Galaxy S21 FE கிடைக்குது. மூணு போனுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஆல்மோஸ்ட் ஃபிளாக்ஷிப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுனால எந்த போனை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த கன்ஃபியூஷனை இன்னைக்கு நான் கிளியர் பண்ண போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? டிசைன் பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லணும்னா பிக்செல்லையும் சாம்சங்லயும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல OnePlusல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு பிக்செல்ல வந்து கொரில்லா கிளாஸ் 3 தான் கொடுக்குறாங்க. S21 FE வந்து விக்டஸ் கொடுத்துறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க நினைப்பீங்க சரி OnePlus 11R கிளாஸ் கொடுத்திருக்கனால அதான் பிரீமியமா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. பிக்செல்லையும் சாம்சங்லயும் உங்களுக்கு வந்து ரெண்டு யூஸ்ஃபுல்லான பிரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க. என்ன தெரியுமா? வயர்லெஸ் சார்ஜிங், IP ரேட்டிங். பிக்செல்ல உங்களுக்கு IP67 கிடைக்கும். சாம்சங்ல வந்து உங்களுக்கு IP68 கிடைக்கும். சோ பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுவும் இல்லாம ஒரு சின்ன விஷயம் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க அதை பத்தி. ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னன்னா உங்களுக்கு USB Type C போர்ட் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு ஃபாஸ்டான USB Type C Gen 3.2 சப்போர்ட் வந்து பிக்செலும் சாம்சங்ல தான் கிடைக்கும். OnePlusல இல்ல. OnePlus ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை கொடுக்கலனா இட்ஸ் நாட் குட். ஓவரால் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன்ல நான் வந்து ஆக்சுவலி பிக்செல் இல்லனா சாம்சங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கம்பேர்ட் டு OnePlus கிளாஸ் யூஸ் பண்ணிருந்தாலும். ஆனா டிசைனை பொறுத்த வரைக்கும் டிசைன் வந்து ஒருத்தருக்கும் ஒரு டிசைன் பிடிக்கும். எனக்கு வந்து Pixel 7 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பிக்செல்லையும் சாம்சங்லயும் சின்ன டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. OnePlusல வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்ப்ளே பிளஸ் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பிக்செல்ல வந்து OLED பேனல் கொடுத்திருக்காங்க. சாம்சங்லயும் OnePlusலயும் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. ஆனா பிக்செல் என்னன்னா உங்களுக்கு 90 Hz refresh rate தான் கிடைக்கும். இந்த ரெண்டு போன்ல உங்களுக்கு 120 Hz refresh rate கிடைக்கும். அதெல்லாம் சரிப்பா. டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்படி, பிக்சர் பார்க்கும்போது மூவி பார்க்கும்போது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுத்துலயுமே உங்களுக்கு HDR கொடுத்திருக்காங்க. HDR பெர்ஃபார்மன்ஸ் மூணுத்துலயுமே சூப்பரா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பிக்செல்ல வந்து டிஸ்ப்ளே குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க வந்து இந்த மாதிரி ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா பிக்செல்ல வந்து டிஸ்கலரேஷன் இருக்கு. அப்படின்னா கலர் வந்து கரெக்ட்டா காட்டாது. ஒரு மாதிரி டிஸ்கலர்ட் எஃபெக்ட் இருக்கும் அதுல. இந்த பிரச்சனை வந்து பழைய பிக்செல் போன்ஸ்லயும் இருந்தது. பட் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா OnePlusலயும் சாம்சங்லயும் தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓவரால் நல்ல டிஸ்ப்ளே உள்ள போனை வாங்க விரும்புறீங்கன்னா அப்ப OnePlus 11R தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் S21 FE, அதுக்கப்புறம் Pixel 7. இந்த மாதிரி 40,000 கீழ ஒரு போன் வாங்குறீங்கன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிக்செலே வாங்குங்க, பிக்செல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிக்செல் இஸ் வெரி குட். பட் OnePlusலயும் சாம்சங்லயும் அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்றீங்க, போர்ட்ரேட் மோட் எடுக்கிறீங்க, HDR பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்செல்ல வந்து சூப்பராவே இருக்குங்க. அல்ட்ரா வைட்ல கூட நீங்க கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா பிக்செல்ல தான் பெஸ்டா இருக்கு. ஆனா பிக்செல்ல ரெண்டு பிரச்சனைங்க இருக்குங்க. ஒன்னு வந்து லோ லைட்ல பிக்சர்ஸ் எடுக்கும்போது Pixel 7a ல பிக்சர்ஸ் வந்து இட்ஸ் நாட் as good compared to OnePlus 11R and S21 FE. ஏன்னா அதுல வந்து நிறைய நாய்ஸ் இருக்கு, டீடைல்ஸ்ல எல்லாம் சாஃப்ட்டா இருக்கு. வீடியோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 60 fps ஷூட் பண்ணலாம். ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க 4K 30 fps தான் ஷூட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம வீடியோட குவாலிட்டி லோ லைட்ல எஸ்பெஷலி இஸ் வெரி வெரி பேட். OnePlus 11R நீங்க பாத்தீங்கன்னா என்னமோ தெரியல, நிறைய தமிழ் ஆடியன்சஸ் பிலீவ் பண்றது வந்து OnePlus ஓட கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்லணும்னா இட்ஸ் நாட் தட் குட். OnePlus 11R நல்ல ஹார்ட்வேர் கொடுத்துறாங்க. IMX 819 ஹார்ட்வேர் கொடுத்துறாங்க. அதோட பிக்சர் வந்து ஷார்ப்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா HDRல நீங்க அகைன்ஸ்ட் தி லைட் உங்க ஃப்ரெண்ட ஷூட் பண்ணி பாருங்க, அப்படியே ப்ளூம் இருக்குங்க சைடுல. இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அது இல்லாம ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா ஸ்கின் கலர் அப்படியே வேற மாதிரி இருக்குங்க. கம்பேர்ட் டு பிக்செல், OnePlus ஓட ஸ்கின் டோன் இஸ் நாட் தட் குட். அந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சிஸ் நிறையவே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் வந்து OnePlus 11R சூப்பரா இருக்கு. அது வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. அது இல்லாம வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி, பிரைமரி கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு, எஸ்பெஷலி லோ லைட்ல. ஆனா ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா 1080p 30 fps தாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. ஆனா S21 FE எடுத்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னா இதுல 3 கேமரா இருக்குங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துறாங்க. 3x டெலிஃபோட்டோ வச்சு நீங்க பிக்சர் எடுக்கும்போது கண்டிப்பா Pixel and OnePlus 11R கம்பேரிசன்ல சாம்சங் தான் பெட்டர். அதுவும் இல்லாம சாம்சங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல வைப்ரண்டா இருக்கு, கலர் ஆக்யூரேட்டா இல்ல பட் வைப்ரண்டா இருக்கு. அதுவும் இல்லாம HDR பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், போர்ட்ரேட் கூட நல்லா இருக்கு, லோ லைட் கூட ஓரளவு நல்லா தான் இருக்குங்க. என்ன லோ லைட்ல வீடியோ எடுக்கும்போது it's not that good. ஆனா ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் ரியர் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் கூட நல்லா தான் இருக்கு. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் வேணும்னா Pixel 7a பிக் பண்ணிக்கோங்க. வீடியோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் வித் பிரைமரி கேமரா வேணும்னா OnePlus 11 நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா லோ லைட்ல வந்து நல்லா வீடியோ எடுக்கும். ஆனா எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ற ஒரு ஃபோன், ஒரு டெலிஃபோட்டோ ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், பிரைமரி கேமரா ஆகட்டும், வீடியோகிராஃபி ஆகட்டும், செல்ஃபி ஆகட்டும், அது வந்து S21 FE தான். இப்போ OnePlus 11 கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லனாலும் OnePlus 11 வந்து உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வித் தி Snapdragon 8 Plus Gen 1 தாறுமாறா இருக்குங்க. அதாங்க
பெஸ்ட் சிப் இந்த 3 போன்ல. இப்போ பிக்சல்ல வந்து உங்களுக்கு டென்சர் G2 சிப் கொடுத்துறாங்க. அது வந்து சாம்சங்கோட 5 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ண சிப். அதே 5 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான் Exynos 2100 S21 FE குள்ள எடுக்கிறது. அதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது Antutu ஸ்கோர் வந்து OnePlus 11R தான் பெஸ்ட் கிடைக்கும். Geekbench ஸ்கோர் OnePlus 11R தான் பெஸ்ட் கிடைக்கும். இப்போ மூணுத்தையும் நீங்க டெஸ்ட் பண்ணும்போது thank you so much guys, thank you, I feel so good. இப்போ மூணுத்தையும் நீங்க டெஸ்ட் பண்ணும்போது OnePlus 11R தான் உங்களுக்கு Antutu ஸ்கோர் பெஸ்டா கிடைக்கும். Geekbench 6 ஸ்கோர் பெஸ்டா கிடைக்கும். அப்புறம் நீங்க கண்டினியூஸா கேமிங் பண்ணும்போது சஸ்டெயின்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு வந்து OnePlusல தான் பெஸ்டா கிடைக்குங்க. CPU throttle நாங்க ரன் பண்ணோம், அதுலயும் பெஸ்டா இருந்தது. 3D Mark wireless testல பாத்தீங்கன்னா கூட பெஸ்டா இருந்தது. சோ கேமிங் பண்ண விரும்புறீங்க, Call of Duty விளையாட விரும்புறீங்க, கிராபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் விளையாட விரும்புறீங்கன்னா OnePlus is the phone for you. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வெயில் காலம் பா, ஹீட்டிங் எந்த போன்ல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Pixel 7 S21 FE ரொம்ப அதிகமா ஹீட்டிங் இருக்குங்க. அதனால நீங்க வெயில் காலத்தை யூஸ் பண்ணிராதீங்க. OnePlus 11R தான் பெஸ்ட்ங்க. இன்னொரு விஷயம் கூட OnePlus 11Rல பெட்டரா இருக்கு. அது வந்து பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துறாங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற கொடுத்துறாங்க. பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து OnePlus 11Rல ஒரு 20% பேட்டரி மிச்சம் இருக்கும். ஆனா Pixel 7ல பாத்தீங்கன்னா ஒரு 5-10% மிச்சம் இருக்கும். அதே இது S21 FEல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சார்ஜ் போட்டே ஆகணுங்க. S21 FEயோட பேட்டரி லைஃப் இஸ் நாட் தட் குட். அப்புறம் 100 வாட் சார்ஜிங் இருக்கிறதுனால OnePlus 11R 25 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். S21 FE Pixel 7 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 வாட் 20 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுக்கிறதுனால உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா ஆகுங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குப்பா, வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Pixel 7ல 7.5 வாட் தான் கிடைக்குங்க உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங். அட்லீஸ்ட் S21 FEல உங்களுக்கு 15 வாட் கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை கண்டிப்பா அதை பத்தி சொல்லி ஆகணும். Pixel 7ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. இன்ஃபேக்ட் Pixel 7 சீரிஸ், Pixel 7 ஆகட்டும், Pixel 7 Pro ஆகட்டும், நிறைய யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சிக்னல் குவாலிட்டி நல்லா இல்ல, 5G ஸ்பீட் வந்து பெஸ்டா கிடைக்க மாட்டேங்குது. அந்த எல்லா பிரச்சனையுமே Pixel 7லயும் இருக்கு. ஏன்னா Pixel 7ல நீங்க பாத்தீங்கன்னா 5G ஸ்பீட் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது OnePlus 11Rம் S21 FE கம்பேரிசன்ல கம்மியா இருந்தது. அப்புறம் நெட்வொர்க்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் கூட நீங்க பாத்தீங்கன்னா Pixel 7ல இட்ஸ் நாட் தட் குட். கால் டிராப்ஸ் கூட நிறைய ஆச்சுங்க. சோ இந்த மூணு விஷயத்தோட பேர் என்னங்க, ஸ்மார்ட் போன். ஆனா அதுல மெயினான விஷயம் என்னங்க, போன். அந்த போனோட வேலையை Pixel வந்து சரியா பண்ண மாட்டேங்குது. ஃபைனலி சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் Pixel போனை ப்ரிஃபர் பண்றாங்க. நான் Pixel 7ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 13 கொடுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் Android அப்டேட் Pixel போன்ல தான் வருங்க. அப்ப Android 14 வந்துச்சுனா அரவுண்ட் தி எண்ட் ஆஃப் தி இயர், அப்ப உங்களுக்கு Pixel 7ல தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். இப்போ Pixel 7ல வந்து உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் கொடுத்துருவாங்க, 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி OnePlus 11Rல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Oxygen OS 13 based on Android 13 கொடுத்துறாங்க. அப்புறம் அதே 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் S21 FEல இருக்கவே இருக்கு உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா S21 FE வந்து லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஃபோன், அதுல வந்து Android 12 ஓட வந்துச்சு. சோ 4 வருஷம்னா Android 16 வரைக்கும் கிடைக்கும். அதே தான் உங்களுக்கு மிச்ச ஃபோன்ஸ்லயும் கிடைக்கும். சோ அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பட் ஓவராலா ரிஃபைன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மூணுத்துலயுமே சூப்பரா இருக்குங்க. உண்மை சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு பிடிச்சது வந்து ஆஃப் கோர்ஸ் பிக்சலா இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் பிடிச்சாலும் பிடிக்கலாம், இல்ல One UI வந்து நிறைய பேருக்கு பிடிக்குங்க. சாம்சங்ல எனக்கே பிடிக்கும். இன்ஃபேக்ட் S23 Ultra நான் One UI யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ உங்க பிரெஃபரன்ஸ் என்ன? உங்களுக்கு One UI பிடிக்குமா, ஸ்டாக் Android பிடிக்குமா, இல்ல கலர் OS பிடிக்குமா, ஆக்சிஜன் OS பிடிக்குமா அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு போன்ஸ்ல யார் எந்த போனை வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வேணும்னா உங்களுக்கு Pixel 7 நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஒரே விஷயம் என்னன்னா Pixel 7ல வந்து நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல, பேட்டரி லைஃப் இஸ் நாட் தட் குட் ஈதர், ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வேற இருக்கு. அப்புறம் OnePlus 11R வந்து யாரெல்லாம் கேமர் இருக்கீங்களோ ஆடியன்ஸ்ல யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அப்ப கண்டிப்பா OnePlus 11R பிக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் போனுங்க. அதுவும் இல்லாம பேட்டரி லைஃப் கூட உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிரும், சார்ஜிங் ஸ்பீட் கூட தாறுமாறா இருக்கும். ஆனா என்ன கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். S21 FE நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு நல்ல போன் சொல்லலாம். ஏன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸும் டைம்ல கொடுத்துறாங்க, உங்களுக்கு வந்து IP ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே கொடுத்துறாங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பெஸ்டா இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி லைஃப் கூட இட்ஸ் நாட் தட் குட். சோ நீங்க எந்த போனை வாங்குவீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா டேஷா நீ ஒன்னு பிக் பண்ற அப்படின்னா OnePlus 11R தான் சொல்வேன். ஏன் தெரியுமா? OnePlus 11Rல Gcam போட்டுக்குவேன், அவ்வளவுதான். கேமரா பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சோ இதாங்க எங்க கம்பேரிசன். பிடிச்சதா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் டக்குன்னு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.